தேவன் நம்மை நினைவு கூறுகிறதான தேவன். அவர் நம்மேல் வைத்த அன்பை வார்த்தையால் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் நம்ம அசால்ட்டாக சொல்லிடுறோம், கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அப்படிங்கிறோம். பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்கள் மேலே அன்பாக இருக்கார். அந்த அன்பு எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதை வார்த்தையால் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆமாம், அதற்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு பேர் இருக்குது. அந்த அன்புக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஸ்நேகம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் அழுத்தமாக எரேமியா சொல்கிறாரு, அனாதி ஸ்நேகம் அப்படின்னு அதை புரிய வைக்கிறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. ஆமாம், அனாதி ஸ்நேகம்னா அதை எந்த செயலினாலும் சொல்லியோ செய்தோ விவரித்து காண்பிக்க முடியாதது தான். சொல்லுங்க, அனாதி ஸ்நேகம். ஆமாம், ஒரு மனுஷன் கண் இழந்துட்டான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணாததுனால கண் இழந்துட்டான். கடைசியில் அவன் பெலன் வந்து முடியல இருந்துச்சு. யார்? சிம்சோன். மொட்டையை போட்டு விட்டாங்க, ஜெயிலில் சொல்லுங்கள் மாவரைச்சிட்ருக்கிறான். அவன் முடி வளரும் பொழுது இந்த பெலன் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ணான். என்ன ப்ரேயர் பண்ணான்னா, ஆண்டவரே இந்த ஒரு விசை சொல்லுங்கள் என்னை நினைத்தரலாம். எல்லாரும் சொல்லுங்கள், இந்த ஒரு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவரே இந்த ஒரு விசை என்ன மன்னிங்கப்பா, இந்த ஒரு விசை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. ஆண்டவர் அவனை நினைத்தரலினார், மறுபடியும் அவனுக்கு பலப்படுத்தினார். ஆனால் சத்தியம் ஒரு விசை அல்ல, ஒரு விசை அல்ல, ஒரு வாய்ப்பு அல்ல. ஆமாம், சங்கீதக்காரன் அழகாக எழுதிட்டார், இந்த ஒரு விசை எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு என்று எழுதலை, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை நீர். ஒரு விசை அல்ல, ஒவ்வொரு விசையும் அவர் வந்து நீங்கள் நிற்கும் பொழுதெல்லாம் அவருடைய அனாதி ஸ்நேகத்தினால அப்படியே அள்ளி அணைத்து உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப அவர் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறார்.